வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீரிழிவு நோயோட காரணங்கள், அறிகுறிகள், அதற்கான சிகிச்சைகள், உணவு முறை இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி ஹெல்த் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன? தசைகள், திசுக்கள், மூளையில் உள்ள அனைத்து செல்களுக்குமே ஆற்றல் மூலமாக மனித உடலுக்கு குளுக்கோஸ் தேவைப்படுது. எந்த நேரத்துலையும் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸோட அளவு கணையத்திலிருந்து வெளியிடப்படக்கூடிய இன்சுலின்கிற ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுது. நீரிழிவு நோயாளிகளில் கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின் அவங்களுக்கு போதுமான அளவு இருக்காது, அல்லது உடலில் உள்ள செல்கள் இன்சுலினை எதிர்க்கக்கூடிய தன்மையை வச்சுருக்கோம். இதோட விளைவாக தான் இரத்த குளுக்கோஸ் அளவு அதிகரிக்குது. இது உயர் இரத்த சர்க்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீரிழிவு நோய் 3 வகையாக பிரிக்காங்க. வகை 1 நீரிழிவு நோய் என்னென்னா, இளம் பருவத்திலே ஏற்படும். இது இன்சுலின் சார்ந்த நீரிழிவு. இது ஒரு நாள்பட்ட நிலை. இதில் கணையம் இன்சுலினை சிறிதளவு தான் உற்பத்தி செய்யுது. அடுத்து டைப் 2 நீரிழிவு. இது என்னென்னா, இன்சுலினை சரியாக பயன்படுத்துறது கிடையாது. இது இன்சுலின் எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. முதல்ல கணையம் அதை ஈடு செய்கிறதுக்காண்டி கூடுதல் இன்சுலினை உருவாக்கும். ஆனால் காலப்போக்கில் அதை தக்க வச்சிக்க முடியாது. இரத்த குளுக்கோஸாக பராமரிக்க போதுமான இன்சுலினை அதால் உருவாக்க முடியாது. அடுத்து கர்ப்பகால நீரிழிவு. கர்ப்பகால நீரிழிவுங்கிறது என்னென்னா, நீரிழிவே இல்லாத பெண்ணுக்கு கர்ப்ப காலத்தில் மட்டும் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பிரசவத்துக்கு பிறகு அது சரியாகிரும். இந்த நீரிழிவு நோய் எதனால் வருதுன்னா, நீரிழிவு நோயின் குடும்ப வரலாறு, அதாவது பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் குழந்தைங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதிக எடை, உடல் பருமன், அடுத்து 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் உட்கார்ந்த வாழ்க்கை முறை, உட்கார்ந்தே இருப்பாங்க, அப்புறம் கணைய நோய்கள், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரம், இந்த மாதிரி நோய்கள் இருக்கவங்களுக்கும் நீரிழிவு நோய் வர வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான நீரிழிவு நோய் அறிகுறி என்னென்னா, தற்செயலாக எடை இழப்பு, நீங்காத சோர்வு, மங்கலான கண் பார்வை, அதிகம் தாகம் எடுக்கிறது, அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். நீரிழிவு நோய் குறிப்பாக பெண்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னா, பாலிசிஸ்டிக் கருப்பை நோய்க்குறின்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கும். இல்லட்டா சிறுநீர் தொற்றும் இருக்கும். நீரிழிவு நோய் ரொம்ப காலமாக சிகிச்சை அளிக்கப்படாமல் இருந்தால் இது கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏன்னா அது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கும். ஒருத்தங்க எப்போ டாக்டரை பார்க்கணுன்னா, அதிக மன அழுத்தம், தூக்கமின்மை, உடற்பயிற்சி இல்லாமை, அதிக ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, குடும்ப மரபு இதில் யாருக்காவது இருந்ததுன்னா, அடிக்கடி தாகம், அதிக சோர்வு, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், கண் மங்கல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே டாக்டரை பார்க்கணும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.